ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்றைய பதிவில் நாம் திருவாசகம் விளக்க உரையின் தொடர்ச்சியை பார்ப்போம். சென்ற பதிவில் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன், அதாவது இறைவன் மறைந்துள்ளானே தவிர அவன் இல்லாமல் போய்விடவில்லை என்பதை பற்றி மணிவாசகப் பெருமான் உணர்த்தியது வரை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்ப்போம். கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். கறந்த பாலொடு, அதாவது இதன் பொருளை சற்று ஆழ்ந்து சிந்தித்தால், பாலின் சுவையை மிகுதிப்படுத்த அதோடு கரும்பு சாற்றையும் நெய்யையும் கலந்தால் அதன் சுவை மிகுதிப்படும், நாம் சுவைப்பதற்கும் நன்றாக இருக்கும். இந்த உவமையின் மூலம் மற்றொரு கருத்தையும் மணிவாசகப் பெருமான் விளக்குகிறார். இங்கு சிறந்த அடியார் என்று அடியார்களை வகைப்படுத்துகிறார். இங்கு இறை உணர்வு பெற்றவர்கள் அனைவரும் அடியார்களே. உலகியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு அதே நேரத்தில் இறை உணர்வோடு வாழ்கின்ற அடியார்கள் ஒரு வகை. உலகியல் இன்பத்தை துறந்து எந்நேரமும் இறை சிந்தனையோடு இருப்பவர்கள் மற்றொரு வகை. எனை நான் என்பது அறியேன், பகல் இரவு ஆவதும் அறியேன் என மணிவாசகப் பெருமானே திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார். மனித உயிர்களுக்கு இயல்பாக உள்ள மூன்றையும் அடக்கி எந்நேரமும் இறை உணர்வோடு தம்மையே மறந்து நிற்பவர்களையே சிறந்த அடியார் என்று மணிவாசகப் பெருமான் குறிப்பிடுகிறார். இவர்களை எளிதில் நாம் இனம் கண்டு கொள்ள முடியாது. எடுத்துக்காட்டாக, வெறுமனே பாலை வாயில் ஊற்றினால் அதன் சுவையை இனம் கண்டு கொள்வது கடினம். அதனை அறிவதற்கு உதவுவது அதனுடன் கலக்கப்படும் வெல்லமும் நெய்யும் தான். அதுபோல சிறந்த அடியார்களை நாம் எப்படி இனம் கண்டு கொள்வது? அது மிகவும் எளிமைதான். அவர்களின் சிந்தனையுள் தோன்றி அவர்களின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் இறைவனின் அருளே ஆகும். அடுத்து, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இந்த அடியில் பிறந்த பிறப்பு என்ற சொற்கள் யாருடைய பிறப்பை குறிக்கின்றன என்பது சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்று. சிறந்த அடியார்களாக இருந்த போதும் அவர்களுக்கு பிறப்பு என்பது இருக்கின்றது. கூடும் அன்பினில் கும்பிடவே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். இப்பாடலின்படி இந்த பிறவி வேண்டத்தக்கதுதான். இறைவனை கும்பிடவே இந்த பிறப்பை எடுத்துவிட்டனர். வேறு எந்த ஒரு நினைவும் அவர்கள் மனதினில் இல்லை. எனவே இதுவே அவர்களின் கடைசி பிறப்பு. இனி ஒரு பிறப்பு அவர்களுக்கு இல்லை. இதனை கருத்தில் கொண்டுதான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று கூறுகிறார் மணிவாசகர். அடுத்து, நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். இதில் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்பது சிவப்பு, மஞ்சள், நீலம், கருப்பு, வெள்ளை உள்ளிட்ட 5 நிறங்களை குறிக்கும். இந்த ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு தனி பண்பு உண்டு. இந்த 5 நிறங்களில் சிகப்பும் நீலமும் மிகவும் முக்கியமானவை. இறைவனை செம்மேனி அம்மான் என்றும் இறைவியை நீலமேனி வாழிலை என்றும் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஓர் என்ற சொல் கலப்படம் இல்லாத தனித்தன்மை வாய்ந்தது. அடுத்து, விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். இந்த உலகில் வாழ்பவர்கள் என்னென்ன குறை நிறைகளோடு வாழ்கிறார்களோ அதே குறை நிறைகளுடன்
சூட்சும உடம்புடன் வாழ்பவர்களே தேவர்கள். விண்ணோர்கள் என்பதால் அவர்கள் இறைவனை அறிந்து விட்டவர்கள் என்று நினைத்துவிட முடியாது. அவர்களுக்கும் இறைவன் மறைபொருளாய்தான் இருக்கிறார் என்பதை குறிப்பதற்காகத்தான் மறைந்திருந்தாய் என்று குறிப்பிடுகிறார். வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. நாம் பிறவித் தொடரை நம்புகின்ற சமயத்தில் பிறந்துள்ளோம். இந்த பிறவியில் செய்யும் நன்மை தீமைகள் அடுத்த பிறவியிலும் தொடரும் என்பது நமது நம்பிக்கை. நமது ஆன்மாவை பற்றி இருப்பவை ஆணவம், கன்மம், மாயை எனப்படும் மும்மலங்கள். நம் மனித மனத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நாம் என்ன காரியத்திற்காக இந்த உலகில் அவதரித்தோம் என்பதை மறந்து கற்பனை உலகில் இருக்கிறோம். இதுதான் நிரந்தர இன்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அறியாமை காரணமாக நம்மை மூடியிருப்பது மாயை என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் விடுபடவே முயல வேண்டும். ஆனால் தனியாக இருக்கும் ஆன்மாவிற்கு இதை செய்து அதன் மூலம் முன்னேறும் வாய்ப்பு இல்லை. எனவேதான் நம்மையெல்லாம் படைத்த கருணை கடலான இறைவன் இந்த உடலை நமக்கு தந்திருக்கிறார். இதைத்தான் மணிவாசகப் பெருமான் இந்த அடிகளில் குறிப்பிடுகிறார். நவத்வாரங்கள் என்று சொல்லப்படும் 9 துவாரங்களை உடைய இந்த உடம்பு எலும்பு, சதை முதலியவற்றால் நிரப்பப்பட்டு அவை வெளியே தெரியாத வண்ணம் தோலால் மூடப்பட்டிருக்கும் கூடு. இந்த உடம்பின் துணை கொண்டுதான் ஆன்மா செயல்பட வேண்டும். இந்த உடலை கட்டுப்படுத்த வேண்டுமானால் மனதின் உதவி தேவைப்படுகிறது. ஆனால் மனதின் வேகம் நாம் யோசிக்க முடியாத அளவு நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும். ஒன்றை பற்றி மட்டுமே எண்ணாமல் ஒரு எண்ணத்தில் இருந்து இன்னொரு எண்ணத்திற்கு மனம் தாவிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் விலங்கு மனம் என்கிறார் மணிவாசகர். ஆக என்பு தோல் போர்த்திய உடம்பு, அதனுள் இருக்கும் 9 துவாரங்கள், ஐம்பொறிகள், ஐம்புலன்கள், இவை அனைத்தையும் ஆட்சி செய்யும் மனம். இதைத்தான் மணிவாசகர் வரிசைப்படுத்துகிறார். எனவே இந்த மனம்தான் இறைவன் மேல் நாட்டத்தை செலுத்தி அவரையும் நம்மையும் ஒன்றாக்கும் இணைப்பு. மனம் நிலையில்லாமல் இருந்தாலும் அதில் பிறக்கும் அன்பு, பக்தி, பற்று இவற்றையெல்லாம் வைத்துதான் இந்த ஆன்மாவை முன்னேற்ற முடியும் என்கிறார் மணிவாசகப் பெருமான். அடுத்து, கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும். இவ்வளவு நேரம் மனதை பற்றி சொல்லிய மணிவாசகர் அந்த மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை சொல்கிறார். நாம் இறைவனை கண்டவுடனோ நினைத்தவுடனோ உருகுதல் என்பது மனதின் செயல்தான். ஆனாலும் இங்கு நல்கி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இதன் மூலம் கசிந்து உள் உருகும் மனதை தந்தவனும் இறைவன் என்று கூறி அவனுடைய திருவருளை நினைத்து பார்க்கிறார். நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி, நன்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னிடம் ஏதும் இல்லை. ஆயினும் இது போன்ற கசிந்து உருகும் மனதை தந்த இறைவனுக்கு தன் நன்றியை தெரிவிக்கிறார் மணிவாசகர். இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கான
பயன் என்ன? நாம் இறையருளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மலங்கப் புலன் ஐந்தும் வஞ்சனையைச் செய்ய, என் புலன்கள் எல்லாம் வஞ்சனையைச் செய்ய என் மனமும் விலங்கு மனமாகிவிட்டது. அதனால்தான் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி என்கிறார். இந்த உலகில் அன்பே வடிவமாய் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிற கண்ணப்பர் போன்ற அடியார்களும் இருக்கின்றனர். அவர்களுக்கெல்லாம் காட்டிய திருவடியை எனக்கும் காட்டினாயே என்று இறைவனின் கருணையை எண்ணி வியக்கிறார். அடுத்து, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. ஞாயிற்கடையாய் தான் கக்கியதை மீண்டும் தானே உண்ணுகின்ற விலங்கு நாய். இப்படிப்பட்ட நாயை விட கேவலமானவன் தான் என்று கூறி தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். அப்படிப்பட்ட தனக்கு இந்த விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிகுந்த பேரொளியாய் நிற்கின்ற இறைவன் ஏன் தன் நீண்ட கழல்களை எனக்கு காட்ட வேண்டும்? ஏனெனில் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன், பெற்ற அன்னையைப் போல் அல்லது அதைவிட இறைவனின் அன்பு சிறந்தது என்று தன் இறை அனுபவத்தை சொல்கிறார் மணிவாசகப் பெருமான். இந்த பதிவு இதோடு முடிகிறது. மீதமுள்ள விளக்கத்தை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.